கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பு தீயில் நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. தங்கம் இயற்கையின் மிக விலை மதிப்புள்ள உலோகங்களில் ஒன்று. வெட்டி எடுக்கப்படும் தங்கத்தாதுவில் பல கலப்படங்கள் உள்ளன. குறிப்பாக வெள்ளி, செம்பு, இரும்பு மற்றும் இத்தகைய உலோகங்கள் இருக்கின்றன. தூய தங்கத்தை வெளிப்படுத்த சுத்திகரிப்பாளர்கள் அதை ஒரு உருக்கு பாத்திரத்தில் வைத்து கடுமையான வெப்பத்திற்கு அதனை உட்படுத்துகிறார்கள். இங்கு தீ தங்கத்தை அழிக்கவில்லை, தங்கமல்லாத எல்லாவற்றையும் எரித்து தங்கத்தை வெளிப்படுத்துகின்றது. இதைத்தான் இறைவனின் அன்பு தீ நம் ஆன்மாக்களில் செய்கிறது. நாம் விலை உயர்ந்த தங்கம் போன்றவர்கள், கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள். ஆனால் நம் அகந்தை, சுயநலம், பயம், வெறுப்பு என்னும் கலப்படங்களுடன் வாழ்கின்றோம். இறையன்பின் தீ நம்மை அழிக்கவில்லை, மாறாக கிறிஸ்தவ வாழ்வுக்கு எதிரான நம் சொல் மற்றும் செயலை இது எரிக்கிறது. இன்றைய நற்செய்தியில், மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். லூக்கா 12:49 என இயேசு எடுத்துரைப்பது நம்மை வாழ வைக்கும் இறையன்பின் தீ. இந்த வார்த்தைகள் குழந்தைகளை மடியில் அமர்த்தி கொண்டு பாசத்தோடு, அரவணைப்போடு, இரக்கத்தோடு இருக்கின்ற ஒரு அன்பான இயேசுவினுடைய படத்திற்கு எதிர்மாறாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது அன்பும் நீதியும் பரிவும் மாற்றமும் கொண்ட கிறிஸ்து என்னும் தீ. இது எரிந்து நம்மை அழிப்பதில்லை, மாறாக நம்மை தூய்மையாக்கி புது படைப்பாக்குகிறது. அதுவே நம்மை இவ்வுலகிற்கு சாட்சியாக வாழ அழைக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு தீ 3 பண்புகளை கொண்டிருக்கிறது. சற்று ஆழமாக இந்த பண்பு எந்த அளவுக்கு நம்மை கிறிஸ்துவின் தீயாக மாறுவதற்கும் பிறரை பற்றி எரிய செய்வதற்கும் அழைப்பு தருகின்றது என்பதை தியானிப்போம். முதலாவதாக, தீ தூய்மைப்படுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா கடவுளின் பணியை ஆற்றியதற்காக பாழும் கிணற்றுக்குள் தள்ளப்பட்ட போதிலும் அழிவின் குழியிலிருந்து, அதாவது அந்த சேறு நிறைந்த கிணற்றிலிருந்து மேலே எடுக்கப்பட்டார். இங்கு கடவுளின் அன்பு தீ அவருடைய பணியை தூய்மைப்படுத்தி அவரை காத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவையற்ற மற்றும் பாவம் என்னும் சீற்றுக்குழியிலிருந்து ஆண்டவர் தன் அன்பு தீயால் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எரிக்க வேண்டிய அசுத்தங்கள் மற்றும் பாவங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க நம்மை அழைப்பு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, அவற்றை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எண்ணற்றவை நம்முடைய மனதிற்கு வரலாம். பொரளி பேசுதல் நம் உறவையும் சமுதாயத்தையும் அழிக்கும் ஒரு நச்சு பழக்கம். கடவுளின் அன்பு தீ அதை எரித்து ஊக்கமளிக்கும், நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வார்த்தைகளாக அது மாற்றும். நம்முடைய சோம்பேறித்தனம் நம் வளர்ச்சிக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் தடையாக இருப்பது. மீண்டுமாக இறைவனின் அன்பு தீ அதை எரித்து இறை உறவிலும் மனித உறவிலும் சுறுசுறுப்பாக வாழ வளர உதவுகின்றது. பொறாமை நம்மை அழிக்கும் ஒரு உணர்வு. கடவுளின் இரக்கத்தின் தீ அதை எரித்து மற்றவர்களை பாராட்ட நம் மனங்களை தூய்மைப்படுத்துகின்றது. இறையன்பின் தீ நம் பயத்தையும் எரித்து விடுகிறது. இறைவனின் அன்பு தீ நம்முடைய வாழ்க்கையின் சுமைகளை மற்றும் பாவங்களை அகற்றி இறை உறவில் தூய்மையாய் வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றது. நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு தடையாக இருக்கின்ற யாவற்றையும் எரிக்கின்ற இயேசு மண்ணுலகில் தீயை மூட்டுவதற்கே வந்தேன் என்று இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எசையா புத்தகத்தில் இதோ என் நெருப்பு பொறி
உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எசையா 6வது அதிகாரம் 6 மற்றும் 7வது இறை வார்த்தைகள். எனும் இந்த இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவருடைய அன்பு தீ நம்முடைய உதடுகளை தொட்டு நம்மை தூய்மையாக்குகின்றன. ஆண்டவரின் தீ எசையாவை அழிக்கவில்லை, அவருடைய பணிக்காக அவரை தயார்படுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனின் அன்பு தீ அவர் வழியில் வாழ நம்மை தூய்மையாக்கி தயார்படுத்துகின்றது. இரண்டாவதாக, தீ மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இறையன்பு தீ நம்மை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்லாது மாறாக நம்முடைய வாழ்வையும் அது மாற்றுகின்றது. தேவையற்றதை எரித்து நமக்கு புதியதொரு இயல்பை தந்து இறைவனின் அன்பின் சாட்சிகளாக நம்மை மாற்றுகின்றது. இந்த மாற்றம் வெறும் வெளிப்புற மாற்றம் அல்ல, மாறாக நம்மை அறிய செய்யும் முழுமையான மறு உருவாக்கம். பெந்தகோஸ்து நாளில் திருத்துதர்கள் மீது ஆவியினுடைய அக்கினி நாவுகள் இறங்கி அவர்களின் பயத்தை போக்கி முற்றிலுமாக மாற்றியது. திருத்துதர் பணிகள் 17வது அதிகாரம் 6வது இறைவசனம். ஆவியின் அக்கினி அவர்களுடைய பயத்தை நீக்கியது. அது வெறும் பயத்தை மட்டும் நீக்கவில்லை, மாறாக அவர்களை நற்செய்தி அறிவிப்பாளர்களாகவே மாற்றியது. திருத்துதர் பவுல் இயேசுவினுடைய அன்பு தீ மின்னலாக அவரிடம் வருவதை உணர்ந்தார். தமாஸ்கு நகர் நோக்கி செல்லுகின்ற பொழுது அந்த இறை அனுபவத்தை அவர் பெற்றார். இந்த இறை அனுபவம் அவரை மனமாற்ற பெற செய்தது. இந்த மாற்றம் கிறிஸ்தவர்களை கொன்றவரை பிற இனத்தவரின் பாதுகாவலராக கிறிஸ்துவின் உண்மை சீடராகவே மாற்றியது. இதனால் அவருடைய முழு வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர அவரை செய்தது. அவரது ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் நற்செய்தியை பகிர்வதில் ஆழ்ந்திருந்தது. நம் அன்றாட வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நாம் தொடர்ந்து காணுகின்றோம். கோபம் மற்றும் வெறுப்புடன் போராடும் போது ஜெபம், திருப்பலி மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் மூலம் நாம் இறைவனின் இந்த அன்பு தீயை பெற்று நம்முடைய இதயத்தில் ஒரு மாற்றத்தை பெறுகின்றோம். நம்முடைய பழைய பாவப்பட்ட மற்றும் காயப்பட்ட இதயங்களுக்கு இது ஆறுதலாக, அடைக்கலமாக மாறுகின்றது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் அன்பு தீ ஒளிர்விக்கின்றது. இயேசு தன்னையே உலகின் ஒளி மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் கூறி கிறிஸ்துவின் அன்பு தீ ஒளிரும் தன்மை உடையது என்பதை வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவின் தீ நம்மை தூய்மைப்படுத்தி புதிய மாற்றத்தை தருவது மட்டுமல்லாது, தீ ஒளிர்வது போல நாம் பிறரும் கிறிஸ்துவின் அன்பு தீயை பெற்றுக்கொள்ள ஒளிர வேண்டும் என்று கூறுகின்றது. நம்முடைய வாழ்வு அடிக்கடி மரக்காலுக்குள் வைக்கப்பட்ட விளக்காக இருக்கிறது. இது குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கை போல கலங்கரை விளக்காக மாறுகின்ற பொழுது பிறரும் இந்த கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வழிவகை செய்கிறது. யோவான் நற்செய்தியில் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு, நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிக்கூற விரும்பினீர்கள். யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வார்த்தை பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகிறது. நாமும் சில நேரங்களில் மட்டுமே கிறிஸ்துவின் ஒளியில் களி கூற விரும்பினோம். திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கை கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டுவதில் ஆழ்ந்திருந்தது. அவருக்கு இருந்த அந்த தீ மெசியாவிற்கான வழியை ஒளிர செய்தது. இன்றைக்கு நாமும் அத்தகையோராய் வாழ அழைப்பு பெறுகின்றோம். திருமுழுக்கு யோவான் அவருடைய வாழ்வே பிறருக்கு ஒளியாக இருந்தது. அவருடைய உணவு, உடை, வார்த்தைகள் எல்லாம் வரவிருக்கும் இறையாட்சியை சுட்டி காட்டியதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலியின் போது பாஸ்கா மெழுகுத்திரியிலிருந்து நாம் எல்லோருமே நம்முடைய மெழுகுத்திரிகளை ஏற்றுகின்றோம். ஒற்றை ஒளியிலிருந்து பல ஒளிகள் இங்கு பிரிவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஒரு மெழுகுத்திரி பலருக்கு ஒளியை தந்தாலும் தன்னொளியில் ஒரு நாளும் குறைவுபடுவதில்லை. நம்மிடமுள்ள இறைவனின் அன்பு தீயும் அப்படிதான் ஒருபோதும் குறையாமல் நம் வாழ்வில் எரியும், பிறர் வாழ்விலும் பிரகாசிக்கும்.
அன்பார்ந்தவர்களே, ஆபத்தான பாறை மிகுந்த கடற்கரையில் 40 ஆண்டுகள் கலங்கரை விளக்கை பராமரித்த ஒரு வயதான காவலரை ஒரு இளைஞன் சந்திக்கின்றான். அப்பொழுது, வயதானவரே, ஒவ்வொரு இரவும் இந்த விளக்கை நீங்கள் எரிய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சோர்வடைவதில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த காவலர் சிரித்து கொண்டே, இங்கே பார், இந்த ஒவ்வொரு கடிதமும் இந்த விளக்கு எரிந்ததால் உயிர் காப்பாற்றப்பட்ட ஒருவரிடமிருந்து வந்தது. சில கப்பல் கேப்டன்களிடமிருந்து, சில பயணிகளிடமிருந்து, சில குடும்பங்களிலிருந்து இந்த கடிதங்கள் வந்தன. கடினமான இரவுகளில் இவற்றை படிக்கின்ற பொழுது என் சிறிய விளக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழியை தருகின்றதே என்று நான் மகிழ்வு கொள்கின்றேன். மேலும் அவர் தொடர்ந்து கூறினாராம், என்னை தொடர்ந்து வைக்கும் மிக முக்கியமான விஷயம் நான் பெறுகின்ற இந்த நன்றி கடிதங்கள் அல்ல, நான் ஒருபோதும் பெறாத கடிதங்கள் தான். ஒவ்வொரு இரவும் நான் அறியாத கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. எனது பெயரை அறியாத குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருகின்றன. அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ, நாம் மற்றவர்களுக்கு ஒளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையாகவே ஒளியாக மாறுவது, இறையன்பின் தீயாய் பற்றி எறிவது. நம் அழைப்பு நாம் ஆன்மீக கலங்கரை விளக்காக மாறுகின்றோம் என்பதை உணர்வது. நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் பாதையை ஒளிர்விக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே மோசே பற்றி எரியும் முட்புதரில் இறைவனை கண்டார். இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் நெருப்பு தூணால் வழி நடத்தப்பட்டார்கள். கார்மேல் மலையில் எலியா இறை தீயை இறங்க செய்து உண்மையான இறைவனை வெளிப்படுத்தினார். இதுதான் இறைவனின் அன்பு தீ, நம்மை பற்ற வைக்கும் தீ. ஒரு மரம் தீ பிடித்தால் மொத்த காடும் பற்றி எரிவது போல ஒரு மனம் எரிந்தால் அருகில் உள்ளவர்கள் இறையன்பு தீயால் பற்றி எரிவார்கள். முகாமில் தீப்பற்றும் முறையை நாம் நன்கு அறிவோம். முதலில் எளிதாக பற்றி எரிகின்ற சிறிய பொருட்கள், குச்சிகள், பின்னர் சிறிய கட்டைகள், அதன் பிறகு பெரிய மரக்கட்டைகள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்வும் அப்படிதான். சிறிய சாட்சிகளாக நாம் மாறுகின்ற பொழுது பெரிய தீயாக அது பற்றி எரியும், கிறிஸ்து என்னும் தீயாக. எனவே இந்த இறையன்பு தீயில் நாமும் சிறு சாட்சிகளாக பற்றி எரிவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.